அப்போல்லாம் நமக்கு தெரியும்ல, ஸ்காலர்ஷிப் பண்ணால் இது விஸ்வநாதன் சார், நடராஜன் சார், மீனாட்சி அம்மா, காரைக்குடி சொல்கிறேன் நான், கர்நாடகாத்தன், பழத்தூர், அப்புறம் உமாபதி, இதெல்லாம் வந்து இந்த கேலண்டர்லேயே வரும். இப்போ நிறைய பேர் எம்ப்ளாயி பேர் தெரியாமல் வேலை செய்கிறாங்க. கேட்டு பாருங்கள், இவங்க அது யாரேனோ ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க போடணும் போனப்பா, மாதம் வந்து சம்பளம் வருது அதை பாரு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் யாருன்னே தெரியாது. எம்ப்ளாயர் தெரியாமல் நம்ம வேலை செய்யுங்க. இப்போ நான் டெல்லியில் இருக்கிறவங்க கான்டாக்ட் கிடையாது சார். நம்ம ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குல்ல, கிரைச்சல் கன்சல்டிங், அவங்க டெல்லியிலேருந்து இப்போ இந்தியாவில் எங்கே வேணால் ட்ரெண்டு போகலாம், அது அவங்க உரிமை. ட்ரெண்டு போகிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, அவங்க கான்டாக்ட் கிடைக்கிறாங்க, இங்கே இருக்கிற மேன் பவர் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போயிடறாங்க. அவங்க ஓனர் கேட்டு பாருங்க, ஃபைல் பண்ணுறேன் நெட்டில் தட்டி பார்ப்பாங்க, பேரோடு வராது, ஒன்லி அந்த மெம்பர் ஐடி மட்டும் தான் வரும். பாம்பேனா பிஎம் அப்படி வரும். அது ஒரு ஏரியா மாநிலத்தை பொறுத்து அந்த கோடு வரும். நீங்கள் அதிகமாக மீட்டு வாங்கி கொடுத்த தொகை அப்படின்னா எவ்வளோ? நம்ம ஏகேடிஆர்னு ஒரு இடம் இருக்குது தோரப்பாக்கத்தில், கல்ஃப் பெரிய இடம், பெரிய விஐபிலாம் வருவாங்க. அந்த இடத்துல தனசாகர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் செக்யூரிட்டி கார்டு. அவருக்கு வந்து இந்த பேங்க் எல்லாம் லிங்க் ஆகலை, கொரோனா டைமில் வந்தார். எனக்கு பேங்க்லாம் லிங்க் பண்ணி அனுப்பிட்டேன். ஒரு 1,10,000 இருந்தது. கண்ணைநர் வீடு, விழுப்புரம் வீடு, விழுப்புரம் வந்து சொந்த வீடு, இங்கே கண்ணைநரில் வேலை செய்கிறதா ஹவுசிங் போர்டில் ஏதோ வாங்கியிருக்காப்புல. அவர் வந்து 1,10,000 நான் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்துறேன், 98,000 எடுத்து கொடுத்துறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து அவர் வாங்கிட்ட வரல, ஆனால் ஆல்ரெடி கேஒய்சி ப்ராப்பராக இருக்குதுல்ல, எடுத்துட்டார். நான் பெரும்பாலும் நடந்து தான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியாது. அதனால் உடனே அந்த நபரை போய் பார்க்க போனேன். அப்போ இல்லை அங்கே ஏகேடிஆர் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பையிங் பண்ணாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க, அது அடாப்டன்ஸ் வந்தது. அதை போய் பார்க்க போகும்போது இவரை பார்க்க போனேன். அது பார்த்தா டெட் ஆகிட்டாராம், 21/3/2023. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விழுப்புரத்துக்கு வாரம் லீவ் விடுவாங்கள்ல, அப்போ போயிருக்காரு. மேல்மருவத்தூரில் அவர் வண்டி நிற்கும்ல, அப்போ வந்து அட்டாக்கு, இறந்து விட்டார். அவர் இறந்த உடனே அந்த ஊர் மேல்மருவத்தூரில் போலீஸ்லாம் வந்து அவருடைய பாடியை இது பண்ணி அதுக்கு உண்டான டெட் ரிப்போர்ட்டு எல்லாம் போட்டு பாடியை அந்த ஃபோன்லாம் பண்ணி, விழுப்புரத்தில் செஞ்சி பக்கத்தில் நல்லந்தாங்கல் பிற்றப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வீட்டில் வந்து மணிமேல் ஒரு அம்மாக்குறாங்க, அவங்க ஒய்ஃபு, 2 பொண்ணு ஒரு பையன். அவர் இறந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணேன், 1 வருஷம் கழிச்சு தான் போனேன் அந்த இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட் அங்கே போனதுனால இது ஒரு இது. அப்புறம் என்ன இல்லை அவர் இறந்துட்டா பண்ணாங்க, நல்ல மனுஷனாச்சே எப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணேன். வாலண்டியாக போனேன் சார் நான், போட்டு என்னம்மா ஐயா தவிட்டாருமா, என்ன ஆமாப்பா தவிட்டாருன்னு. சரி நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போனீங்களான்னு போனப்பா, என்ன கொடுத்தாங்கன்னா இந்த பென்ஷன் 68,000 இருக்குது, அதை குத்து முடிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு செத்து போனதுக்கு பணம் வரும், அது என்ன வரும் ஏதுன்னு உங்களுக்கு தெரியல, ஏதோ பணம் வரும், அது என்ன ஏது அவங்களுக்கு தெரியல. அவங்க கிராமத்தால் விவசாயிக்கு என்ன தெரியும்,